தினம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி தீபாவளி சிறப்பு பட்டிமன்றமாக நம்முடைய செல்வா ஸ்டுடியோ ஒரு சிறந்த தலைப்போடு நல்ல பல பேச்சாளர்களோடு இன்றைக்கு உங்களை நாங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது அவனுடைய தாயா அல்லது தாரமா என்பதை பற்றி தான் இன்றைக்கு பேச்சாளர்கள் விவாதிக்க இருக்கின்றார்கள். பொதுவாகவே ஒரு பெண் எங்கெங்கு காணினும் சக்தியடா, எழுகடல் அவள் வண்ணமடா என்று பாரதி சொல்வான். பெண் இல்லாமல் இங்கே எதுவுமே இயங்குவதில்லை. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக, முதல் காரணமாக இருப்பது பெண், பெண்மை, பெண்கள். அதனால தான் அவர் பெண்மை வாழ்கவென்று வெல்கவென்று எல்லாம் கோஷமிடுகின்றார் பாரதியார் அவர்கள். அந்த பெண் பல பருவங்களில் ஒரு குழந்தையா இருந்து, அதுக்கு பிறகு ஒரு இளம் பெண்ணாக, பேரிளம் பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக என்றெல்லாம் பல நிலைகளிலே ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய அளவிலே உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பாசத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு ஊக்குவிப்பை. பெண்கள் தான் அன்னைக்கு பூஸ்ட் மாதிரி ஒரு ஆணுக்கும். இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெண் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமான்னு சொன்னா முடியாதுன்னு சொல்றாங்க. பெண்மை இந்தி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. அப்போ அந்த பெண் இருந்தாதான் எல்லாம். அந்த பெண் இன்னைக்கு யார் தாயாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய பங்களிப்பை தருகின்றார்களா, இல்லைன்னா ஒரு தாரமாக இருந்து மிகப்பெரிய பங்களிப்பை, மகிழ்ச்சியை, வெற்றியை தருகின்றார்களா என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பேச போகின்றோம். ஒரு தாயினுடைய கடமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடியத இன்னைக்கு உள்ள பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கருவினில் வளரும் மழலையின் நெஞ்சில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட துணிவான் அவன் பிள்ளை, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவிலேயே உருக்கொள்ளும் போதே, கருவில் உருக்கொள்ளும் பொழுதே அந்த குழந்தைக்கு வீரத்தையும் இந்த மண்ணினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஊட்டி வளர்க்கக்கூடியது அது. அந்த பொறுப்பு ஒரு தாய்க்கு அங்கிருந்தே அந்த வளர்ப்பு என்பது ஆரம்பமாகின்றது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதுக்காக தான் நம்ம மகாபாரதத்துல அபிமன்யுவுக்கு சக்கரவியூகம் சொல்லிக் கொடுத்த விஷயத்த கூட நம்ம உதாரணமாக எடுத்து சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு தாயினுடைய பங்களிப்பு ஒரு பிள்ளைக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆடவனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். ஏன் தாய்க்கு பின் தாரம்னு சொல்றாங்கன்னா, முதல்ல தாய் போட்டு அடிப்பா, அதுக்கு பிறகு தாரம் போட்டு அடிப்பா. அதனாலதான் தாய்க்கு பின் தாரம் அப்படிலாம் கிடையாது. கழுத்துல அந்த தாலி கட்டின நாள்ல இருந்து தரக்கூடிய இன்பம். உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்கு, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ, உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ, இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் முந்தன் நெஞ்சமம்மா. ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்த முந்தன் சொந்தமம்மா. 7 பிறப்புகளுக்கும் தொடர்ந்து வருகின்ற ஒரே சொந்தம் அது தாரம் என்கின்ற சொந்தம். பாண்டிய நெடுஞ்செழியன் உயிரை விட்ட உடனே கூடவே உயிரை விட்ட கோப்பெரும் தேவி அவனுடைய மனைவி, அதை நம்ம பார்க்கிறோம். நலாயனியை பார்க்கிறோம், சத்தியவான் சாவித்திரியை பார்க்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் நம்ம தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவருடைய வாக்கு. ஒரு மனைவி, ஒரு பெண் என்பவள் தன்னையும் காத்து, தன்னை சார்ந்திருப்பவர்களையும் காத்து, தன் கணவன் குடும்பத்தாரையும் காத்து, குடும்பத்தினுடைய பெயரையும் காத்து, சோர்விலாள் பெண், சோர்வில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு மனைவி இருப்பா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த குடும்பம் என்பது அது ஒரு சொர்க்கமாகத்தான் திகழும். அதனாலதான் தாய்க்கு பின் தாரம் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தாயின் இந்த தாரமும் இதுல எது சிறந்ததாக இருக்கின்றது? எந்த பங்களிப்பு ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு
புகழை தருகின்றது, பெருமையை தருகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய தினம் இந்த பட்டிமன்றத்தில் நம்ம பேச போறோம். இப்போ முதலாவதாக தாய்தான் ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு மிகச்சிறந்த காரணமாக இருக்கின்றாள் என்று பேசுவதற்காக இங்கே கிராமிய இசைக்குயில் ஜெயராஜ் அவர்கள் வருகை தர இருக்கின்றார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா அல்லது தாரமா? இதுதானே உங்க கேள்வி. ஆமா நடுவர் அவர்களே, தாய் என்பவள் எப்படி என்றால், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நின்று பெற்று பையலென்ற போது பரிந்தெடுத்து செய்ய 2 கைபுறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளே, எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து தந்தி சரிய பெற்றெடுத்தாள் என் தாய். அவள்தான் தாயினுடைய அம்சம் என்று அழகாக பட்டினத்தார் சொல்லியிருக்கின்றார். அதற்கு மிகையாகாத நடுவர்களே, 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழ செய்திடுவாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடிதொழ மறுப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் நடுவர்களே. அருமையான பாட்டு. ஆமா, தாய் என்பவள் சாதாரணமானவள் அல்ல நடுவர்களே. எங்கே நான் புரண்டு படுத்தால் என் குழந்தை இறந்து விடுமோ என்று இரவில் கூட விழித்திருந்து என்னை பாதுகாத்த இரவு சூரியன் தான் தாய் நடுவர்கள். சூரியன் எங்கேயா கேட்டிருப்பீங்களா? ஆனா பகல்ல மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. ஆனா பகலும் இரவுமாய் நம்மை காத்து நின்ற சூரியன் அது தாய் தான். நடுவர்களே, இந்த குழந்தையில அந்த குழந்தை பிறந்திருக்கு பாத்தீங்களா, பிறந்து குறைந்தது ஒரு 6 மாசத்துக்கு பகல்ல நல்லா தூங்கும். ஆமா, ராத்திரி தூங்கவே செய்யாது நடுவர்கள். நீங்க என்ன நீங்க தாலாட்டு பாடினாலும் சரி, அந்த தாலாட்டை கேட்டாலும் கூட அந்த குழந்தை தூங்காமல் இருக்கும். அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் கவனித்துக் கொண்டிருப்பவள் தாய் நடுவர்களே. முடியுமா? ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவனை நன்றாக படிக்க வைத்து அவனுக்கு ஒரு நல்ல வேலையை தேடி தந்து அவனை இன்னொரு பெண்ணிடம் ஒப்படைக்கிறாள் தெரியுமா? அப்படிப்பட்ட தாய் சிறந்தவளா அல்லது தாரம் சிறந்தவளாக இருக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது யாரு? சாப்பாடு போட்டு பிள்ளைய வளர்த்து எப்படி எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. அழகா சொல்லிருப்பாங்க, ஈன்ற பொழுதினில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அவள் பெற்ற பொழுது அவள் மகிழ்ச்சி அடைய மாட்டாள். இன்னும் ஒரு இடத்துல போய் 4 பேர் அவனை பாராட்டும் பொழுது அந்த தாயே மகிழ்ச்சி அடைவாளாம். இப்படிப்பட்ட ஒரு அன்பிற்கு எல்லை கிடையாது. அப்படிப்பட்ட அன்பு வைத்திருப்பவள் தாய் நடுவர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தாய்க்கும் தாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன? அடிச்சா அவதான் தாரம். தன் மகனை எந்த நேரத்திலும் அரவணைக்கின்றாளே அவள் தான் தாய் நடுவர் இல்லையா? அதுலயும் இன்னைக்கு பாருங்க, இப்போ அறிவியல் காலகட்டத்துல பலவிதமான எந்திரங்கள் வீட்டுல வந்தாச்சு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம்? சுட சுட சாப்பாடு தந்தா அதான் அம்மா, சுட வச்சு சாப்பாடு தந்தா அதான் பொண்டாட்டி. அதுலயும் எப்ப போனாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனா அம்மா என்ன செய்வா, என் பிள்ளைக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, அவனுக்கு நல்ல உணவை தான் கொடுக்கணும் அப்படின்னு சத்தான உணவுகளை நமக்கு சமைத்து தருபவள் தாய் நடுவர்களே. அந்த நேரத்தை சமாளிக்க வேண்டும் என்று ஒரு உணவை தயாரித்து தருபவள் பொண்டாட்டி. ஒரு பேருக்கு
என்ன தின்னு தொலை, அது பொண்டாட்டி. ஆமா. தின்னுமக்கா, தின்னுல, தின்னு, என்ன போடட்டா, போதுமான்னு கேட்டு கேட்டு போடக்கூடியது பொண்டாட்டி. அம்மா அது மட்டும் போதுமா 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 ஆமா அப்படின்னா பொண்டாட்டி. வேணுமா 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 அப்படின்னு கேட்டா அது அம்மா. பணம் கொண்டு வந்தால் பாசத்தை காட்டுவாள், பணம் கொண்டு வராவிட்டால் 4 பாத்திரத்தை வீசுவாள். ஆனா அம்மா எப்படி தெரியுமா, என் புள்ள எப்ப வருவான், எப்ப வருவான், அவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசையில இருக்கக்கூடியது அம்மா நடுவர்கள். அம்மாவுக்கு தான் அத்தனையும் தெரியும். ஆனா ஒரு குழந்தையினுடைய முகம் வாடி இருக்கிறது என்றால் அந்த குழந்தையின் முகம் ஏன் வாடி இருக்கிறது, காலைல சாப்பிட்டானா, இல்ல மத்தியானம் சாப்பிட்டானா, இல்ல சாயங்காலம் சாப்பிட்டானா, என் பிள்ளை சாப்பிட்டு எத்தனை நாளாச்சுன்னு ஒரு தாயிட்ட கேட்டு பாருங்க, சரியா சொல்லுவோம். இல்லன்னு சொல்ல முடியுமா நடுவர்களே? இல்லையா? அது மட்டுமல்ல, அம்மாங்கிறது சாதாரண உறவே கிடையாது. ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு தருபவள் தாய் நடுவர்களே. அப்படியே கொண்டு வருகின்ற உயிர் எப்படிப்பட்டது என்றால், ஒரு மூங்கில் கம்பு, ஒரு மூங்கில் துளை, ஒரு கம்பு போன்றது. அந்த மூங்கிலை அழகாக பதப்படுத்தி அதிலே 7 துவாரங்கள் இட்டு அதை புல்லாங்குழலாக மாற்றுபவள் தாய் நடுவர்களே. அந்த புல்லாங்குழல வாசிச்சு வாசிச்சு அதுல தேவையில்லாத ராகம் எல்லாம் பாடுறதுதான் தாரம் நடுவர். தாரம் தேவையில்லாத ஒரு ராகம். ஆமா, தாரம் தேவையில்லாத ஒரு ராகம். இன்னைக்கு பாருங்க, அப்படி ஒரு தாரம் வீட்டுக்குள்ள வந்தா மாமியார் மருமகள் என்கின்ற 2 உறவுகள் கலந்து விடுகிறது. இந்த மாமியார மருமகளும் எத்தனை நாள் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள்னா அந்த காலங்கள் தான் கணவனுக்கு பொற்காலம். இவ கொண்டு வர பாத்தீங்களா, நல்ல அரிசி, முறுக்கு, பழம், இது தீர்றது வரைக்கும் மாமியார அதிரசம், முந்திரி கொத்து, இதெல்லாம் தீர்றது வரைக்கும் மாமியார பார்த்து மருமக எம்மாம்பா. ஆமா எம்மா எம்மா. ஆமா, அதே மாதிரி மாமியாரும் சரி பிள்ளை மாதிரி என்ன மக்களேம்பா. இது எவ்வளவு நாள் இதெல்லாம் தீர்ந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மெதுவா ஆரம்பிப்பா மருமவா. நாங்கெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எங்க வீட்டுல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க வீட்டை சுத்தி பாலாறு தேனாறு தான் ஓடும். நாங்க குடும்பத்தோட குப்புற கடந்து நீச்சல் தான் அடிப்போம்பா. அங்க சாக்கடை தான் ஓடிட்டு இருக்கோம். ஆமா, என்னன்னு சொல்லுவா, எங்க வீட்டுல நாங்க ராணி மாதிரி எல்லாம் இருந்தோம். எத்தனை பேர் நாங்க, எங்க அண்ணன் அப்படி இருந்தாரு, எங்க அக்கா இப்படி இருந்தா, எல்லாம் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. வீட்டுல போய் பார்த்தா அதற்கு சாதகமா எதுவுமே இருக்காது. அப்போ வெளி பேச்சு தாரம் 1000 பேசலாம் நடுவர்களே. ஆனால் ஒரு குழந்தையை தன் வீட்டுக்குள்ளே எப்படி வளர்த்திருப்பாள் என்பது அந்த தாய்க்கு தான் தெரியும் என்றால் அது தாய்க்கு நிகராக யாரும் சொல்ல முடியாது நடுவர்களே. அன்னைக்கு ஒரு மருமக தெருவுல கோலம் போட்டுட்டு இருக்கா. மாமியாருடைய போட்டோயே அழகா கோலமா போட்டு வரைஞ்சு போட்டுட்டான். போறவங்க வாரவங்க எல்லாம் கேட்டாங்க, எம்மா உங்க மாமியாருக்கு மேல அவ்வளவு பக்தியாமா அப்படின்னு. பக்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்ப சண்டை போட்டாலும் என் காலில் நங்கனி மிதிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, தெருவுல கோலம் போட்டிருக்கேன், இன்னைக்கு எத்தனை பேர் நங்கனி மிதிச்சுட்டு போறான்னு பாருங்களேன். அதுல ஒரு திருப்தி, எப்படி சந்தோஷம் இருக்கு நடுவர்களே. ஆமா, நீங்க இப்படி பண்றீங்களாம்மா நடுவர்களே. பெற்ற குழந்தையை ஒரு நாளும் தூற்றாமல் இருப்பது தாய். எந்த ஒரு பழிச்சொல்லை தன் மகனிடம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக கூட அன்னைக்கு பிள்ளைய பார்த்து நாசம் அற்று போவான்னு தான் சொல்லுவாங்க. அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் அருந்து போகட்டும் என்று அன்றைக்கு பேசினார்கள் நடுவர்களே. நீ நல்லா வருவாடா, எதிர்காலத்துல உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடையாதுடா, சூப்பரா வருவாடா அப்படின்னு சொல்றது அம்மா நடுவர்களே. மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா? தெரியாம உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன், உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் விளங்காது, நீங்க எதையாவது ஒழுங்கா செய்திருக்கலாம், ஏதாவது ஒன்னாவது சொன்னபடி செய்திருக்கலாம், அதோட நிறுத்த மாட்டான். உங்க குடும்பமே இப்படிதான். ஆமா, உமக்கும் கூறு கிடையாது, உங்க அப்பாவுக்கும் கூறு கிடையாது, உங்க அண்ணன் தம்பிகளுக்கும் கூறு கிடையாது சொல்லுவா நடுவர். குடும்பத்தையே இழுத்து போட்டுருவோம். ஆமா, குடும்ப தெரு எல்லாமே நாத்தனாரே நாத்தி விட்டுருவாங்க. அம்மாங்கிற பாசம்ங்கிறது சும்மா இல்ல. அக்கா கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் உன் சேலதானே, பண்ண பூஞ்சோலதானே, ஈரச்சேலக்காயும் வானவில்லா தெரியும், இத்து போன சேல துணி விளக்கு போட்டா எரியும், இத்து போன சேல துணி விளக்கு போட்டா எரியும்.
ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல. எவ்வளவு அழகா சொன்னாங்க. கட்டி தூங்க ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு எவ்வளவு ஒரு அம்மாவுக்கு சேலைக்கே எவ்வளவு மகிமை இருக்கு பாத்தியா. சேலை என்பது நடுவர்கள் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அம்மாவினுடைய சேலையில படுத்து தூங்கி பாருங்க, அதுல உள்ள தூக்கத்தினுடைய சுகமே வித்தியாசம் நடுவர்கள். நீங்க சொல்லது சரிதான், அம்மாக்க சேலைய விரிச்சு தூங்கலாம். ஆனா இப்பம்னு சொன்னது தப்பு. இப்போ நீங்க அம்மாக்க சேலைய விரிச்சு தூங்குனீங்கன்னா மனைவி காலை வச்சு ஒரு மிதிப்பா பாருங்க. உண்மைதான். அது சேலை காலை எப்படி அதான் அழகா சொன்னேன். இந்த புருஷனும் நல்ல புருஷன் தான் கல்யாணம் முடிக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் பொண்டாட்டி அமைவதிலே, பொண்டாட்டி அமைவதிலே. இதான் உண்மை நடுவர்களே. அதாவது எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வீட்டுல பயங்கரமான சண்டை. எப்ப பார்த்தாலும் மனைவி சொன்னா, உங்க அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல விடுவியா மாட்டியா? அவன் சொன்னான், என்ன பெற்று இந்த உலகத்திலே ஆளாக்கி வைத்தவள் என்னுடைய தாய், அதனால என் தாயை நான் பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா அவ கேட்கவே இல்லை, ஒண்ணுல உங்க அம்மா இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னா. பல நாள் தொல்லையினால் தன்னுடைய அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டான் நடுவர்களே. அந்த விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். மனைவி கேட்டா, ஏங்க இப்ப அம்மா நல்லா சந்தோஷமா இருக்காங்களா, மாமி நல்லா சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். இவன் உடனே சொன்னான் ஒரு வார்த்தை, எம்மா எங்க அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையே, நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எங்க அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல விட போன நேரத்துல உங்க அம்மாவை கொண்டு உங்க அண்ணன் விட வந்தான். இப்ப உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் நல்லா பேசிட்டு இருக்காங்க, அம்மா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா. உடனே சொன்னா, எங்க அண்ணன் ஒரு விளங்காத பைய, ஒரு எடுபட்ட பைய, ஒரு சொல்லுவார்த்தை கேட்காத பைய, பொண்டாட்டிக்கு பேச்ச கேட்டு எங்க அம்மாவை கொண்டு ஆசிரமத்துல விட வந்துட்டானே, இவன் எல்லாம் விளங்குவானா அப்படின்னு கேட்டாலே. தனக்கு வந்தால் அது என்னது, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொன்னாங்க நடுவர்கள். ஆமா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு கேட்டான். ஒவ்வொரு கணத்திலும் சிந்தித்து என் மகன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு தாய் வளர்க்கின்றாளே, அப்படிப்பட்ட தாய் என்றைக்கும் தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும் என்று மனதால் வாழ்த்தி கொண்டிருக்கின்றாளே, அப்படிப்பட்ட தாய்க்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதான் சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நடுவர்களே, எந்த சூழலில் பார்த்தாலும் இந்த தீபாவளி திருநாளிலே தாயினுடைய போட்டோவுக்கு மாலை போட்டு அங்கே பதார்த்தங்களை படைப்பதை விட்டுவிட்டு உயிருடன் இருக்கின்ற தாய்க்கு கூப்பிட்டு ஒரு வாய் உணவளித்து அவளை வாழ வைக்க வேண்டும். அப்படி எந்த குழந்தை வாழ வைக்கிறதோ அந்த குழந்தை தாய்க்கு பிடித்த குழந்தை, அந்த குழந்தை தாயினுடைய குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தை வெற்றி பெறும். எனவே ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு முழுமுதற் காரணமாக இருப்பது, பெரிதும் துணை நிற்பது, உறுதுணையாக வருவது தாயே 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 என்று இங்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நம்முடைய செல்வா ஸ்டுடியோ யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தாய்க்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாரத்தினுடைய குறைகள், ஒரு பாசம், தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் இன்னைக்கு தாரத்திட்ட இருந்து நீங்க வாங்க முடியுமா? பட்டிமன்றத்துக்கு கிளம்புவோம், கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கூட இருக்கும் போது இப்ப அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்க? போயிட்டு வா, நல்லபடியா போயிட்டு வா, நல்லா பேசு, நல்ல பாராட்டு வாழ்த்துகளோடு நீ வரணும், வெற்றியோடி வரணும். சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்ற அப்படின்னு ஒரு வாழ்த்துதலோடி வழி அனுப்பி வைக்கக்கூடியது தாய், பெற்ற தாய். ஆனா பொண்டாட்டி கிளம்பிட்டு பட்டிமன்றம்
உங்களுக்கு சும்மாவே இருப்பு இல்லை. யூடியூப் பட்டிமன்றம் நிக்கிட்டு தாய் கூடால இருக்கிறது வரைக்கும் பட்டினி பசிங்கக்கூடிய ஒரு விஷயத்தே ஒரு ஆம்பளை என்ன செய்திருக்க மாட்டான், தெரிஞ்சிருக்க மாட்டான். சோறு போட தாய் இருக்கான், பட்டினிய பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாங்கிடுமாம், உடனே தாயழுவாம், ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா, வாழுகிற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லத்தான், தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எச பாட, தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே அப்படின்னு சொல்லி தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கே போனதில்லை, ஆனா மனைவி வந்த பிறகு அப்படின்னு நிறைய கேள்விகளை அடுக்கிட்டு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டு தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் சித்ரா அவர்கள் இதோ வர இருக்கின்றார்கள். எங்கள் செல்வா ஸ்டுடியோவின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தீப ஒளி திருநாளில் நன்னாளில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஒரு ஆடவனின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாயா அல்லது தாரமான்னு கேட்டிருக்கீங்க, அப்படித்தானே? இவ்வளவு நேரம் எங்க ஜெயராஜன் வந்தாங்க, தாய் 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 தாய்னு பேசினாங்க. நான் உண்மையிலே தாயை குறை சொல்வதற்காக வரவில்லை. உன் தாயிடம்தான் உங்களுக்கு நிறைய கல்வி இருக்கிறது, உங்களுடைய வயிற்று பசியை போக்குபவள் தாய். நாங்க அதை ஏத்துக்கிறோம், நாங்க தாயை குறை சொல்லவே இல்லை. ஆனா 25 வயசுக்கு பிறகு உங்களை சமாளிக்க முடியாம இன்னொரு பெண் கையில கொடுத்தாதான் நம்ம பையன் கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிதானே எங்க தாரத்தின் கையில தர்றாங்க உங்க பையனை. இல்லைன்னா தாயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறேன். அம்மாவால் தான் வயிற்று பசியை போக்க முடியும், அம்மாவுக்கு மட்டும்தான் பசின்னா என்னன்னு தெரியாது. அப்ப நாங்க என்ன பசி பட்டினியில போட்டு உங்களை கொலையா பண்றோம்? அப்படியெல்லாம் கிடையாது நடுவர்களே. ஒரு தாரங்கிறவ அவளும் வளர்ந்த வீட்டுல எப்படி இருந்திருப்பா தெரியுமா? இளவரசி மாதிரி வாழ்ந்திருப்பா அந்த வீட்டுல. ஆனா என்னைக்கு தாலிங்கிற ஒன்ன வாங்கிக்கிட்டு வலது கால எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு நாங்க வர்றோமோ அன்னையில இருந்து நாங்க உங்க மனைவிங்கிறத விட வேலைக்காரிங்கிற அளவுக்கு தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் நடுவர்களே. என்னைக்காவது நாங்க உங்களை குறை சொல்லியிருக்கோமா? இல்ல இதே கஷ்டத்தோட எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் உங்களை பத்தி எங்க அப்பா அம்மா ஏதாவது குறை சொன்னா நாங்க விட்டு கொடுக்கிறோமா? கணவனை என்னைக்காவது மனைவி விட்டு கொடுக்கிறாளா? கிடையாது நடுவர்களே. கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன உறவு தெரியுமா? தார இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை சேதாரம் ஆயிரங்கிறது கடைசி வரைக்கும் தெரியும். நீங்க வெளியே போனா உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கேட்டாங்க, பட்டிமன்றம் போயிட்டியாப்பா, நல்லா பேசுனியா, நல்லா ரசிச்சாங்களா, உன்னை பாராட்டினாங்களா, இது உங்க வீட்டுல கேட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நீங்க பட்டிமன்றம் போயிட்டு வருவீங்க. நீங்க கிளம்பி போனதுல இருந்து உங்களுக்கு எத்தனை நேரம் போன் வரும்? ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு, உங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதாங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த சாப்பாடு நம்ம கணவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறது எங்களுக்கு தெரியும். சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாரு, அத்தனை மணிக்கு வந்த உடனே எத்தனை மணி, ஒரு 2 மணி 3 மணிக்கு நீங்க வாங்க, வந்ததும் உங்களுக்குன்னு ஒரு 2 தோசை சுட்டு தந்து சின்னதா ஒரு கார சட்னியை வச்சு 2 தோசையும் சாப்பிட்டுட்டு நீங்க படுத்தாதான் மன திருப்தி அடைவா நடுவர்களே அந்த மனைவிங்கிறவா. அந்த மனைவிக்கு தான் தெரியுங்க நம்ம வீட்டுக்காரருக்கு இது எத்தனை நாள் உங்க கூட அவங்க வாழ்ந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துல புரிஞ்சுக்க கூடிய மனைவி இல்லையா? கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல கணவனை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி இல்லையா? ஏன் அவங்களால ஏன் உங்களை வெற்றி பாதைக்கு செல்ல முடியாதா? எங்க மனைவி என்ன பண்ணுவா தெரியுமா? நீங்க பட்டிமன்றம் போறோம் சொன்னீங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, வீட்டுல இருக்க அத்தனை பொறுப்பையும் உங்க அப்பா அம்மா தான் பாப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள பொறுப்பையை சேர்த்து நாங்க வீட்டுல இருந்து பாக்குறோம் தெரியுமா? அந்த தாரத்தால மட்டும்தான் உங்களால வெற்றிக்கு செல்ல முடியும் நடுவர்களே. சாப்பாடு தரணும், நீ எங்க வீட்டை பெருக்கிறது சாப்பாடு தர்றது ஒரு பெரிய வேலையே கிடையாது.
அது எங்களை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய வேலை கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க எத்தனையோ கணவர்கள் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, எத்தனையோ பேரு நாங்க வேலை விஷயமா வெளியே போறோம் சொல்லி ஒரு வாரம் 2 வாரம் ஆபீஸ் டியூட்டியா போறீங்க. ஆனா அத்தனை நாளும் வீட்டுல இருந்து உங்க பொறுப்பை சேர்த்து கவனிக்கிறது யாரு? அந்த தாரம் தானே கவனிக்கிறாங்க. உங்க தாயால கவனிக்க முடியுமா வந்து? அதாவது தாரங்கிறவா எப்படிப்பட்டவா தெரியுமா? ஆதியில் வருபவள் தாய், பாதியில் வருபவள் தான் தாரம் நடுவர்களே. அந்த பாதியில் வருபவளும் உங்களது அத்தனை இன்பங்களையும் துன்பங்களையும் பங்கு கொள்றா பாத்தீங்களா, அவதான் தாரம் நடுவர்களே. அதாவது கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன தெரியுமா? இரவை இனிக்க வைக்கும் உடல் அல்ல மனைவி, இரவை இனிக்க வைக்கும் உடல் அல்ல மனைவி, வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்வை ரசிக்க வைக்கும் வாழ்க்கை தான் உன் மனைவி, இல்லையா? வாழ்நாள் முழுவதும் ரசிக்கணும் நடுவர்களே. வேற ஒண்ணு இல்லை. இப்ப எங்க வீட்டுல எனக்கு என் வீட்டுக்காரங்க பயங்கர சண்டை, பயங்கர சண்டைனா பயங்கர சண்டை. ஆனா அந்த சண்டை ஸ்டாப்பே ஆகாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த சண்டை அப்படியே நிப்பாட்டாருங்க. ஆமா, என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா ஜெயராஜனே? இந்த வார்த்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நீ அழகா இருக்காங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசாத அப்படின்னாரு. உண்மையிலேயே நான் சண்டை போட்டேன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிட்டேன் நடுவர்களே. நான் ஷாக் ஆயிட்டேன். உடனே அவருக்கு ஒரு டீயும் பக்கோடாவும் கொண்டு கொடுத்தேன்னா அதுதான் மகிழ்ச்சி நடுவர்களே. சாப்பிட்டு பாருங்க. அதாவது கணவன் டீ போட்டு கொடுத்து பாருங்க, மனைவி சாப்பிட பாருங்க, அது பெரிய அழகு நடுவர்களே. ஆமா, அதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். அதாவது என்ன தெரியுமா, இப்ப விடிய காலம் நாங்களும் ப்ரோக்ராம் போயிட்டு வருவோம், ஒரு 4 மணிக்கு வருவோம், 3 மணிக்கு வருவோம், வந்தோடனே டயர்ல தூங்கிடுவோம். காலையில எழும்பி நம்மளால ஒரு டீ குடிக்கணும் போல ஆசையா இருக்கும். ஆனா அந்த ஆசைப்படுற நேரத்துல வீட்டுக்காரர் அந்த டீயை போட்டு கொண்டு தந்தாருன்னு வைங்களாம், அதுல இருக்கிற இன்பம் வேற எதிரையுமே கிடையாது நடுவர்களே மனைவிக்கு. அதாவது அது வேணும் இது வேணும் சண்டை பிடிக்கிறவா அல்ல மனைவி. எந்த கணவனையும் தன்னுடைய கணவனை கடன்காரனாக ஆக்காமல் கடன் இல்லாமல் வாழ வைப்பவள் தான் மனைவி நடுவர்களே. அடுத்தவங்கிட்ட போய் கடன்காரனா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவதான் மனைவி. என்ன ஆசைப்படுவா தெரியுமா? இன்னைக்கு தனக்கு புருஷன் சைக்கிள்ல போறாரா, நாளைக்கு பைக்ல போகணும், பைக்ல போற புருஷன் நாளைக்கு கார்ல போகணும், கார்ல போற புருஷன் நாளைக்கு பஸ்ல போகணும், பஸ்ல போற புருஷன் நாளைக்கு பிளைட்ல போகணும். அப்படி ஆசைப்படக்கூடிய மனைவி எவ்வளவுதான் நீங்க திட்டுங்க, என்ன வேணா திட்டுங்க, அவ என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன வேணா திட்டிட்டு போயா, எனக்கு வாங்கூட இருக்கிறதா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள், உன் வார்த்தை இது போதும் வேண்டாமே சொர்க்கங்கள், தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது ஒன்னத்தான், சந்தன சந்தன மல்லிவாசம் தேன் சிந்தது இப்பத்தான், என்னது என்னது இந்த நாணம் வந்து சொல்லுது இப்பத்தான். எப்படி இருக்கு? இதுதான் அந்த மனைவிங்கிறவ 7 ஜென்மத்துக்கு வரணும் நடுவர்களே. அதனால்தான் திருவள்ளுவர் கூட வாழ்க்கை துணை நலம் சொல்லி ஒரு அதிகாரம் வச்சார். 133 அதிகாரத்துல வாழ்க்கை துணை நலம் ஒரு அதிகாரம் வச்சாரு, சும்மாவா வச்சாரு? அந்த திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல எது இன்பம்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவி தோளில் சாய்வதுதான் இன்பம் சொன்னார் நடுவர்களே. சொன்னாரா? தாயின் மடியில் படுக்கதான் இன்பம்னு சொன்னாலா? இல்லையே. ஏன் தெரியுமா? ஒரு பாகப்பிரிவினை படம் இருக்குல்ல, அந்த பாகப்பிரிவினை படத்துல சிவாஜி கணேசன் வந்து கொஞ்சம் ஊனமுற்றவரா நடிச்சிருப்பார். அதுல அந்த மனைவி, நம்ம இந்த மனைவி எப்படி வாழ வச்சுக்கிடுவோம், நம்மளால இவளுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கவலையோடு இருக்கிறத பார்த்து அந்த மனைவி அவருக்கு தன்னம்பிக்கை கொடுப்பா. எப்படி தெரியுமா? கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்தே காதல் தரவில்லையா, காதல் தரவில்லையா, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்
அதனால்தான் பாரதியார்ட்ட போய் கேட்டாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு தெவிட்டாத இன்பம் எதுன்னு கேட்டாங்க. பாரதியார் எதை வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அவர் காக்கை குருவியை பார்த்தவர் இல்லையா, அந்த காக்கை குருவி கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் சொல்லலாம். ஆனா அந்த பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த உலகத்துல தெவிட்டாத இன்பம் ஒண்ணு உண்டுன்னா அது என் மனைவி செல்லம்மாவின் சிரிப்புன்னு சொன்னார். நடுவர் அவர்களே, சும்மா இல்லைங்க, தாரங்கிறவ தன்னுடைய கணவனுக்காக தன்னையே தியாகம் என்பவள் தான் தாரம். நடுவர் அவர்களே, அதாவது ஒரு சின்ன கதை. ஒரு கணவன்கிட்ட ஒரு மனைவி என்ன பண்றா, ரொம்ப கஷ்டம், ஒரு மாடை வித்துட்டு வாங்கன்னு சொல்லி மாடை கையில பிடிச்சு கொடுத்து விடுறா. போற வழியிலேயே ஒருத்தன் ஆடோட எதிரில் வாரான். அவன் சொல்றான், இந்த மாட்டை தந்துட்டு நீ ஆட்டை வாங்கிட்டு போ அப்படிங்கிறான். உடனே இவன் என்னன்னே தெரியாம அப்படியே மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு போறான். ஆட்டை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போறான். போகும்போது ஒருத்தன் கோழி கொண்டுட்டு வரான். அந்த கோழியை அவன் கோழியை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு போறான். கடைசியில ஒருத்தன் ஒரு முட்டையை கொண்டு கொடுத்தான். முட்டையை கொண்டு கொடுத்துட்டு அவன் கோழியை வாங்கிட்டு போனான். இந்த முட்டையை ஒரு டீ கடைக்கு கொண்டு போனான். அந்த டீ கடைக்காரன் முட்டையை வாங்கிட்டு ஒரு டீயை கொடுத்தான். உடனே அந்த டீ கடையில உள்ளவங்க சொல்றாங்க, ஒரு மாட்டை கொண்டு வந்த நீ இப்ப ஆட்டை வாங்கிட்டு ரெண்டாவது கோழியை வாங்கிட்டு இப்ப முட்டையும் இல்லாம வீட்டுக்கு போற, உன் மனைவி என்ன திட்ட மாட்டாளான்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, என் மனைவி என்ன திட்ட மாட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் அவன் என்ன திட்ட மாட்டா அப்படின்னாரு. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, என்ன பண்ணாலும் என்ன திட்ட மாட்டா அப்படின்னாரு. உடனே இந்த கடைக்காரர் சொல்லாரு, சரி இப்ப நம்ம எல்லாரும் உன் வீட்டுக்கு போவோம், அவ உன்னை திட்டலைன்னா நான் என் கடையே உனக்கு எழுதி தந்துடுறேன்னாரு. எல்லாரும் சேர்ந்து அப்படியே சேலஞ்சு போட்டு மனைவி பக்கத்துல போயாச்சு. மனைவி வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உன் மாப்பிள்ளை இப்படி மாடு வாங்கிட்டு போனாரு, ஆடை வாங்கினாரு, கோழியை வாங்கினாரு, முட்டையை வாங்கினாரு, இப்ப டீயை கடையில டீயை குடிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கிறாரு. நாங்க அந்த மனைவி என்ன சொன்னா தெரியுமா, அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு நீங்க உள்ள வாங்க அப்படின்னா. ஒண்ணுமே சொல்லல. டீ கடைக்காரர் தோத்து போனவரு அப்படியே டீ கடையை அங்க வச்சு எழுதி கொடுத்தாச்சு. பாத்துக்கோங்க, டீ கடையை எழுதி கொடுத்தாச்சு. அடுத்த நாள் இவர் அந்த டீ கடை பக்கத்துல போனவர் டீ கடைக்காரர் கேட்காரு, அது எப்படிடா வா மனைவி மட்டும் உன்னை திட்டவே இல்லை, இதே தப்ப நாங்க பண்ணியிருந்தா என் மனைவி திட்டிருப்பா, ஆனா வா மனைவி மட்டும் ஏன் திட்டல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் என் மனைவியின் திருமணமான அன்று நாங்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, எங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எங்கள் 4 சுவருக்குள்ளதான் நாங்க வைத்துக் கொள்வோமே தவிர அடுத்தவங்க முன்னாடி நாங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். பாத்தீங்களா, இப்போ அவர் அந்த மனைவியோட சாமர்த்தியத்தால ஒரு மாடை கொண்டு போனவர் இப்ப டீ கடை வந்துட்டா அவருக்கு. நினைச்சு பாருங்க, இதுதான் மனைவியோட சாமர்த்திய. நடுவர்களே, இப்போ ஒரு குளத்துல நிறைய தண்ணி இருக்குன்னு வைங்களா, அந்த குளத்துக்கு குருவிக்காக நிறைய பறவைகள் வரும். ஆனா குளத்துல தண்ணி வத்திடுச்சுன்னு வைங்களா, கடைசி வரைக்கும் ஆம்பல் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு கணவன் கிட்ட பணம் காசு நிறைய இருக்கும் போது அவங்க சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் வருவாங்க. ஆனா அந்த பணம் காசு அழிஞ்சு போச்சுன்னு வைங்களா, கடைசி வரைக்கும் அந்த கணவனுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனைவிங்கிற ஜீவன் மட்டும்தான். நடுவர்களே, அதனாலதான் சொல்லுவாங்க, ஔவையார் சொல்லுவாங்க, தாயோடு அறுசுவை உணவு போகும், தந்தையோடு கல்வி போகும், உடன் பிறந்த சகோதரனோடு நம்முடைய படை பலமே போகும், ஆனால் தாலி அணிந்த மனைவியோடு சகலமும் போயிரும் சொன்னாங்க. நடுவர்களே, எல்லாமே போயிரும் இல்லையா, எல்லாமே போயிடும். நடுவர்களே, அதாவது யாருகிட்ட தாரத்துடைய அருமையை கேட்கன்னு தெரியுமா, எந்த கணவன் மனைவியை இழந்திருப்பான் தெரியுமா, அவர்கிட்ட கேளுங்க மனைவியோட அருமைய. அவர் சொல்லுவாரு, என்ன சாப்பிட்டியான்னு கேட்க கூட நாதி இல்லையே. ஏன் வேற ஒண்ணு இல்லைங்க, அவர் எப்ப டீ குடிப்பாருங்கிறது மனைவிக்கு தான் தெரியும், எந்த நேரம் அவருக்கு மாத்திரை கொடுக்கணுங்கிறது மனைவிக்கு தெரியும், எத்தனை மணிக்கு சாப்பிட்டா அவர் உடம்பு தெம்பா இருப்பாருன்னு மனைவிக்கு தெரியும். ஆனா அந்த மனைவி இல்லைன்னா அவரை கவனிக்கவே ஆள் இருக்காது. நடுவர்களே, எல்லாம் இழந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும்னா அது தாரம் இல்லாத நேரம் தான் என்று சொல்லி, ஆடவனின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாயை விட தாரமே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நம்முடைய அஜித் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அற்புதமான பேச்சாளர், அற்புதமான சிலம்பாட்ட வீரர். கணவனின் வெற்றிக்கு ஒரு ஆடவரின் வெற்றிக்கு காரணம் தாயா தாரமா தானே. ஆமா, நடுவர் அவர்கள் ஒரு ஆம்பளை, ஒரு பையன், ஒரு மகன், ஒரு தாய்க்கு மகனா இருக்கும்போது களிமண்ணா இருக்கக்கூடியவனை அடிச்சு செதுக்கி புள்ளையாராக்கி புடிச்சு பூஜை கொடுத்து சாமியாக்குன அப்புறம் பொறி திங்க வாரக்கூடிய வாதங்களும் பொண்ணு. ஓ, பொண்டாட்டிங்க பொறி திங்க. ஆமா, பொறி திங்க மாட்டா தம்பி, பொறி வைப்பா. ஆமா, பொறி வைக்கிறதா அவதான், பொறி திங்கிறதா அவதான். நடுவர்களே, நீங்க என்ன சொல்றீங்க, தாரம், அதாவது தாரம் இருக்கட்டும் நடுவர்களே, ஒரு தாரோன்னு இருக்கக்கூடியவ கூட தாயான பிறவை தான் சமுதாயத்துல அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஓ,
சபாஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இதனால தான் நம்ம ஆட்டோக்கார நண்பர்களும் எழுதி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது பாருங்க, ஒரு அதுல எழுதிருப்பான் பாருங்க, திருமணத்துக்கு இலவசம் எழுதிருக்கானா? யோசிச்சு எழுதிருக்க மாட்டான். பூப்புனித நீராட்டு விழா இலவசம் எழுதிருப்பானா? எழுதிருக்க மாட்டான். கிரகப்பிரவேசம் இலவசம் எழுதிருப்பானா? எழுதிருக்க மாட்டான். எல்லாம் பாருங்க நல்லா, ஒரு பிரசவத்துக்கு இலவசம்னு ஒரு ஆட்டோக்காரன் கூட எழுதுறானா? அதுதான் நண்பர்களே தாய்மை. அதை விடுங்க ஐயா, நம்ம போலீஸ்கார காவல்துறை நண்பர்கள் எல்லாம் கூட பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போகும்போது நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்? என்னதான் காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் வீட்டுல அவர் ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனா வேலை பார்த்துட்டு இருக்காரா இல்லையா? அந்த கஷ்டம் அவர் கண்ணு முன்னால வந்து போகுமா இல்லையா? ஆமா. இதெல்லாம் இவங்க எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மனசாட்சி இல்லாம பேசுறாங்கன்னு சொல்ல முடியும். அன்னைக்கு போலீஸ்காரர் ஒருத்தனை சேர்த்தாரு. அவன் சொன்னா என்ன மட்டும் சேர்த்து வச்சிருக்கு, அங்க பாருங்க அவன் பொண்டாட்டியோட நான் போறான், அவனை விட்டுட்டு அப்படின்னாரு. ஒன்னு சொன்னா, டேய் அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு போயிட்டு, அவனை நம்ம கூட பிரச்சனை உருவாக்கப்படாது. அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது ஒரு பிரச்சனை. நீ நடுவர் அவர்களே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன கேக்குறேன், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்தவன உலக நாயகன் ஆக்குறதுக்காகத்தான் நாங்க வாரோன்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். அதுதான் இல்லையே. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பம் தான். அமையலையே நடுவர்களே, அமையல கிடைக்கலையே. நாங்க என்ன பண்றது? இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு வரக்கூடிய பொண்டாட்டி சூரிய வம்சம் தேவயானி மாதிரி வந்த உடனே ஒண்ணும் இல்லாதவன 10 பஸ்ஸுக்கு ஓனர் ஆக்கிடுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனா உடனே 10 பஸ் எல்லாம் கிடையாது, ஏன்னா 10 கிஸ்து கிடையாது. 10 ரூபா பர்ஸ் கூட கிடைக்காது. நடுவர்களே, இப்ப இந்த தீபாவளி பண்டிகைக்கு கூட ஒரு நாள் முன்னாடி நம்ம போகும்போது பட்டோடையும் பட்டாசோடையும் போகலன்னா வீட்டுல சந்தோஷமா நம்ம இருக்க முடியுமா நடுவர்களே? முடியுமா? கேட்பான்ல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, தீபாவளிக்கு புது பேண்ட் புது சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு பாக்கெட்ல 10 பைசா நம்மள்ட்ட இருக்காதுன்னு நம்ம அம்மாவுக்கு தெரியும். அப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து நம்மள்ட்ட கொடுத்து சுத்தி பாடுறா மகனேன்னு ஒரு அம்மா கொடுக்கறாங்களே, அது இப்ப எங்களுக்கு கிடைக்கலையே. இல்ல அது மட்டும் நிறைய பிள்ளைகளை கெடுத்ததே தாய்மார் தான். ஆமா. என்ன நான் என்ன சொல்றேன், தாய் அப்படி சொல்லாதீங்க நடுவர்களே. இப்பதான் நீங்க பொண்டாட்டி வந்திருக்கீங்கல்ல, ஒரு 200 ரூபாய் கொடுத்து சந்தோஷமா ஊர் சுத்திட்டு வாங்கன்னு சொல்லுங்களேன். அவன் கொண்டு நேரா கொண்டு கொடுப்பான். தீபாவளிக்கு அதெல்லாம் கிடையாது நடுவர்களே. தீபாவளி அன்னைக்கு யாருமே குடிக்கிறது கிடையாது. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தீபாவளி அன்னைக்கு வெளியிலேயே விட மாட்டேங்கிறாங்க நடுவர்களே. இதுல என்ன சந்தோஷம் இருக்கு நீங்க பேச வந்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் பாத்துங்க, இந்த புதுசா கல்யாண ஆண்கள் எல்லாம் யாரெல்லாம் கேக்குறீங்களோ, புதுசா கல்யாணம் ஆனவர்கள் இந்த 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க தெரியுமா, அவங்க உங்க மாமனாரோ மாமியாரோ வந்து தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாலும் போகாதீங்க. ஏன் போக கூடாது நடுவர்களே? இவன் நம்ம பையன் என்ன செய்வான், மாமனார் கூப்பிட்டு இருக்காங்களே கண்டிப்பா போகணுமேனு இங்க இருந்து கிளம்பி போறான். போகும்போது அரை பவுன்ல மோதிரம் போடுவான்னு நினைப்பான், கிடையாது. தலையில எண்ணெய் வச்சு குளிக்க வைப்பான்னு சொல்றான், நடக்காது. உன் பொண்டாட்டி மட்டும் அவங்க அம்மா பக்கத்துல கொண்டு விட்டுருவே, நீ உனக்கு கூச்ச சுபாகம் தனியா ரூம்ல இருப்ப. நடுவர்களே, அக்கா பாரதியை பத்தி சொன்னாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னது அதே முண்டாசு கவி பாரதி தான். நடுவர்களே, அப்படிப்பட்ட பாரதிக்கே தெரியாத ஒரு வார்த்தைக்குள்ள அர்த்தம் நடுவர்களே 1330 திருக்குறள் எழுதல திருவள்ளுவருக்கே தெரியாத ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் இந்த தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பொம்பளைகளுக்கும் மட்டும் தெரியும். என்னது? ஒரே வார்த்தை தான். என்ன தெரியுமா நடுவர்களே? நல்லா இருக்குல்ல, சொல்லுங்க. அந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சு வந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு ஒரு வார்த்தை கேட்பாங்க, வீட்டுக்காரு உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறாராமா. இதுக்கு அந்த பொண்ணோட பதில் என்னவா இருக்கும்? முதல் மணி அடிச்சிருச்சு. நாத்தனார் எப்படிமா, உங்க மாமியார் எப்படிமா, வீட்டுக்காரு சம்பள காசை உங்ககிட்ட குடுக்கறாராமா. இந்த மட்டும்தான் நடுவர்களே. இந்த உக்குல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். நீ வீட்டுல இருந்து பொண்டாட்டியா கூட்டிட்டு போனவன் மனைவி பூதமா கிளம்பி திரும்புவான் வீட்டுக்கு வருவான்னா இந்த வீட்டுல வந்த ஒரு பிரச்சனை தான் நடுவர்களே. நடுவர்களை எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, எனக்கும் கல்யாணம் ஆச்சு, ஒரே மனைவி ஒரே ஒரு குழந்தை நடுவர்களே. ஆமா, நம்ம ஒரு மனைவி ஒரு குழந்தை. எனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சுன்னா நடுவர்களே, கொரோனா காலகட்டத்துல ஆச்சு. வெரி குட். ஆமா, கொரோனா காலகட்டத்துல அரசாங்கம் சொல்லிச்சு, உலகம் ஃபுல்லா வெளியே யாரும் வரக்கூடாது, நோயினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல் கொரோனா தொற்றில் இருக்கும்னு அன்னைக்கு அரசாங்கம் சொல்லிச்சு. நடுவர்களே, பிரஷர் டென்ஷன் அரிப்பு பிடுங்கல் பொண்டாட்டி வந்தா இருக்கும்னு எந்த ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லி தரல நடுவர்களே. கவர்மெண்ட்டுக்கே தெரியாம இருக்குமோ, அரசாங்கத்துக்கே தெரியலையே நடுவர்களே. அப்ப எங்களை எந்த விதத்துல ஒரு மனைவி வந்த பிறகு ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் முன்கால எடுத்து வைக்கிறானா எந்த இடத்துல நடந்திருக்கு சொல்லுங்க? எங்க நடந்திருக்கு?
ஒரே பிக்கல் பிடுங்கல் இதானே நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்ல அவர் சொல்லாரு கொரோனால கல்யாணம் பண்ணாங்க. கொரோனால கல்யாணம் அதான் நடுவர்களே. அதுக்கப்புறம் அதே கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுச்சு, கொரோனாவோட வாழ பழகிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஓஹோ, அது அப்ப எனக்கு புரியல நடுவர்களே, இப்பதான் புரியுது. வாழ்க்கையில கல்யாணம் பண்ணவன் எல்லாவனும் கொரோனாவோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா நடுவர்களே. வாழ பழகிடுங்க. ஆமா நடுவர்களே, அதனாலதான் அன்று முதல் இன்று வரைக்கும் தாய்நாடு, தாய்மடி, தாய்மண் அப்படின்னு இருக்கு, தாய் மொழின்னு கூட இருக்கு. மனைவி வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட உங்களால சேர்த்துக்க வேண்டியதானே? ஏதாவது ஒரு முன்னேற்றம் சொல்லியிருந்தாதான் நம்ம நாடே உங்களுக்காக தனியா ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு மாமா. நடுவர்களே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த உலகத்துல எது தெரியுமா ரொம்ப சுகம்? 6 மாச குழந்தைக்கு தாயோட மடி சுகம். விடிய விடிய உழைச்சவனுக்கு வெறும் பாய் கூட சுகம். நோயில் அடைந்து நொம்பல் பட்டவனுக்கு மருந்து கூட சுகம். ஆனா நடுவர்களே, தாயோட அரவணைப்புல ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு தான் நடுவர்களே வாழ்க்கை ஃபுல்லா சுகம். தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. ஆமா நடுவர்களே, அதான் ஒரு பட்டினியா கிடந்தாலும் புள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் புள்ள மோகம் பார்த்தே பசி மறப்பா, எழவட்டம் ஆன பின்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திருப்பா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சி வீரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சி சோறு திம்பா, பல்லு முளைக்க நல்ல முறையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? முடியாது. 1000 உறவு வந்த தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? இதுதான் நடுவர்களே, அம்மாவோட அரவணைப்பு இல்லாம எதுவுமே கிடையாது நடுவர்களே. நடந்த விஷயத்த சொல்றேன். தினமும் நான் வேலைக்கு கிளம்பும் போது என் பொண்டாட்டி வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே அனுப்புவா பாத்துங்க. இன்னைக்கு காலையில இருந்தே நான் பட்டிமன்றத்துக்கு என்ன தலைப்புன்னு கேட்டா நான் சொன்னேன் தாயா தாரமாமா அப்படின்னு சொல்லி தலைப்பை சொன்னேன். பரவாயில்லையா? சொல்லணும். நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டா, எம்மா நான் தாய்க்கு பேச போறேன் அப்படின்னு. அப்ப இருந்து நடுவர்களே, இன்னைக்கு வாசல்ல இருந்து என் பொண்டாட்டி வழி அனுப்பின முகத்தை பாத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம். போ போ உனக்கு என்ன நான் செய்யணும்? போக்கெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன செய்யணும்? இவங்க அம்மைக்கு பேச போறா, பேசிக்கிட்டு வா, யூடியூப்ல வரும்ல, என்ன பேசணும்னா பார்க்கத்தானே இருக்கேன். ஆனா நடுவர்களே, இப்படி ஒரு கொடூரம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நடுவர்களே, இந்த உலகத்துல மிகப்பெரிய ஞானிகள்னா ஒரு 3 பேரை சொல்லலாம். நம்ம கௌதம புத்தரை சொல்லலாம், புத்தபிரான சொல்லலாம், இயேசுபிரான சொல்லலாம், சுவாமி விவேகானந்தரை சொல்லலாம். இவங்க 3 பேர் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்ன சொல்லுங்க? என்ன? 3 பேருக்கும் கல்யாணம் ஆகல. அவ்வளவு ஏன் நடுவர்களே? பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் ஏன் கல்யாணம் பண்ணல? அப்துல் கலாம். காமராஜர் கல்யாணம் பண்ணாதனால தான் நடுவர்களே அணைகளை கட்டினாரு, கல்வி கூடங்களை கட்டினாரு. அவர் மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், இஎம்ஐ கட்டியிருப்பாரு, இபி பில் கட்டியிருப்பாரு, வாழ்க்கையில வேற ஒன்னையுமே கட்டியிருக்க முடியாது நடுவர்களே. பொண்டாட்டினா யார் நடுவர்களே? நடுவர்களே, அம்மா கையில இருந்து பொறுப்பை வாங்கி புருஷனை ஆட்டி படைக்கிறனால தான் நடுவர்களே அவ பொண்டாட்டின்னு பேர் வந்தா. கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, ஒன்னும் புரியவில்லை, அவ நினைப்பு என்ன தெரியவில்லை, வெளியில ஓனானத்தா வீட்டுக்குள்ள விட்டு புட்ட வேணாண்டா சம்சாரம். ஆமாண்ணே ஆமாண்ணே, நான் போறேன் சந்நியாசம். வேணாண்ணே வேணாண்ணே, நீ விடுடா அதத்தாயடுடா, ஒரு 3 முடிச்சால முட்டாள ஆனே. கேளு கேளு தம்பி, கேக்குறேன். நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் கூவத்தில. எனவே நடுவர்களே, ஒரு ஆடவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரிதும் காரணம், பெரிதும் உதவியாக இருப்பது, உறுதுணையாக இருப்பது எந்த வகையிலும் தாயே 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 என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தாரம்தான் ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு காரணம் என்று பேசுவதற்காக தற்போது தாரமாகி திருமதியாகி இருக்கக்கூடிய இப்பதான் யாரு அனுஜா அவர்கள் பேசுவார்கள்.
என் தாய் தந்தைக்கு வணக்கம் சொல்லி என் சகோதரர்களின் பாதம் வணங்கி அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, தாயையும் பிரிச்சு பேச வேண்டாம், தாரத்தையும் பிரிச்சு பேச வேண்டாம். ஆனா தாய் பெருசா தாரம் பெருசா நீங்க வச்சிருக்கீங்க பட்டிமன்றம். நான் 2 பேர்த்தையும் சண்டை இழுக்க விரும்பல. ஆனா தாரம் எந்த அளவுக்கு ஒரு கணவனோட வெற்றிக்கு இருக்குங்கிறத என்னோட இடத்துல இருந்து நான் பேசுறேன். மரண வலி வருமென தெரிந்தும் மனதில் 1000 ஆசைகளுடன் காத்திருப்பவள் தான் தாய். அந்த மரண வலியை தாங்கி தன் கணவனுக்கு தந்தை எனும் பதவியை கொடுப்பவள் தான் தாரம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. நடுவர் அவர்களே, நான் என்ன பொறுத்த மட்டும் இந்த வீட்டுல நான் படிச்சிருக்க படிப்புக்கு வீட்டுல இருந்தபடியே நான் ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். எனக்கு கை கலை, நம்மளுக்கு வந்து புக் எடுத்து படிச்சாதான் படிப்பு அப்படிங்கிறது கிடையாது. எல்லா கலையுமே கற்று வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு வேலை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், அப்படித்தானே? ஆனா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நான் இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் போய் உட்கார்ந்துருக்கேன். யாருக்காக? என்னோட கணவனுக்காக. என்னோட கணவர் அங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அவரை பாத்துக்கணும் ஒரே காரணத்துக்காக நான் போய் உட்கார்ந்துருக்கேன். தாய் செய்வாங்களாமா? தாய் செய்வாங்களா? தாய் மகா வீட்டுக்குன்னா நல்லா போவாங்க. தாய் அவங்களோட கணவர் கூட தான் இருக்காங்க. நான் தான் என் கணவர் கூட போயிருக்கேன். ஒருத்தரும் கணவர் கூட இருக்கிறது அழகு. கணவர் தான். நடுவர்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, இன்னைக்கு தாயா இருந்தாலும் நேத்து தாரமா இருந்துதான் இன்னைக்கு தாயா வந்திருக்காங்க. முதல்ல தாரம். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. என் மாடம் முழுதும் விளக்கு, ஒரு நாளும் இல்லை இருட்டு. நடுவர் அவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட கணவர் இவ்வளவு நாள ஒரு பேச்சுலர் லைஃப வாழ்ந்தாச்சு. எப்படி சேமிக்கணும், எந்த மாதிரி செலவு பண்ணணும் எதுவும் தெரியாது. ஒரு ஆண் வந்து யோசிக்கிறதே தனக்குன்னு ஒரு தன்னை நம்பி ஒரு பெண் வரா, நமக்கு ஒரு மனைவி வராங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் ஒரு வீடுன்னு கட்டி அவளுக்காக அமைக்கிறதுக்கு ஆசைப்படுறான். தாய்க்காக செய்யணும் அப்படி நினைக்கலையே. இவங்க என்ன பண்ணாங்க, பெங்களூர் வரைக்கும் போயிருந்து நம்ம படிச்சாச்சு, நம்ம அப்பா படிக்க வச்சாச்சு, நம்ம வேலை பார்த்தாச்சு, நம்ம சம்பளத்தை அனுப்புவோம், முடிஞ்சு. ஆனா நமக்காக ஒரு மனைவி வருவான ஒரு எண்ணத்தை வச்சுதான் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள என்னுடைய கணவர் சொல்லுவாரு, வர காசு எப்படி வருது எப்படி போகுதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலன்னு. ஆனா நான் போன அப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, சீட்டு போடுறாங்க, குழுவுக்கு வைக்கிறாங்க, மாசம் ஆனா என் ஒய்ஃப் இவ்வளவு கேக்குறா அவ்வளவு கேக்குறான்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆனா அந்த சேமிப்புனாலதான் அந்த குடும்பம் வளரும்ங்கிறத அந்த மனைவி தான் எடுத்துக்காட்டா சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுக்கணும். இவ்வளவு நாளும் அவங்களோட ஊதாரியா இருக்கக்கூடியவனையும் ஊருக்கேற்றவனா மாற்றக்கூடியது தாரம் தான். வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதுமென்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதுமென்று கூறடா கண்ணா. அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏறுனடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு என்னடா கண்ணா. நடுவர்களே, இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னோட ஆசைகள் எல்லாமே ஒரு கிளி கூட அமைஞ்சு வெற்றி மட்டும்தான் என்னோட சந்தோஷம், என்னோட வெற்றி அப்படியே முழுக்க ஆயிட்டு. நான் என்னோட பிறந்த வீட்டுல ஒரு மகளா, ஒரு இளவரசியா, ஒரு மகாராணியா வாழ்ந்திருப்பேன். எனக்கு எல்லாம் கிடைச்சு. ஆனா எல்லா சந்தோஷத்தையும் சுருக்கி என் கணவனுக்காக மட்டுமே நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி எல்லாருமே அப்படிதான். இப்போ சம்பளம் கிடைச்சிச்சு, மாசம் ஆனா சம்பளம் கிடைச்சதும் என்னோட கணவர் என் கையில கொண்டு தருவாங்க. நடுவர் கூட நடுவர் அவங்களோட மனைவி கையில தான் கொடுப்பீங்களா? இல்ல, ஜிபே. காலம் இப்ப மாறி வச்சு. ஆனா நல்லா புரிஞ்சுவங்க நடுவர் அவர்களே, மனைவின்னு ஒருத்தங்க இருக்காங்க, நமக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அந்த மனைவிக்கு வந்த உறவுக்கு நீங்க காசு கொடுக்காம இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு துணி தைக்கிறதா இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறா, என்னோட மனைவிக்கு நான் வாங்கி கொடுக்கணும், வாங்கி தானே கொடுக்குறீங்க. அது ஒரு சந்தோஷம். அதானே எதிர்பார்க்கறீங்க. நடுவர்களே, கிளி கூட மனசுக்குள்ள எல்லா ஆசைகளையுமே அடக்கி ஒரு மனைவியா மட்டும் நாங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு கணவன் வந்து எதுவுமே தெரியாம வெளியிடத்துக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே சுருங்கி தன்னோட வேலை உண்டு, நமக்கு வீடு உண்டு அப்படின்னே இருப்பாங்க. வெளியிடத்தை காமிச்சு கொடுத்து, ஒரு கோயில் குளத்தை காமிச்சு கொடுத்து, வெளி உலகத்தெல்லாம் காட்டி
எல்லா சந்தோஷத்தையும் காட்டி கொடுக்கறதே இந்த தாரம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், இந்த யூடியூப் ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1008 யோசனை வந்திருக்கும். ஆனா யோசனை வந்த நேரத்திலேயே உங்க தாரத்துக்கிட்ட உங்க மனைவி கிட்ட ஒரு வார்த்தை இப்படி வீடியோ போடலாம்னு நினைக்கிறேமா, உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு ஒரு வார்த்தைனாலும் கேட்காம இருந்திருப்பீங்களா? கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. அந்த ஐடியாவிலையும் உங்களுக்கு ஒரு 100ல ஒரு 10 ஐடியாவாவது அவங்களோட தொடர்பு இருந்தா மட்டும்தான் நீங்க இவ்வளவு தூரத்தை இந்த இடத்துல வந்து வெற்றி வாகை சூட இருக்க முடியும். உண்மைதானே? அது உண்மைதான். அந்த நுணுக்கம் கரெக்டா படிச்சு வச்சிருக்கு. அது உண்மைதான். அவர் பேசுறதுனால என்ன ஒரு ஐடியா இல்லாம வர முடியாது. தாய்ங்கிறது தாயை வந்து எந்த விதத்திலயுமே குறை சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. ஆனா தாயையும் தாண்டி எல்லா விஷயத்திலும் இனி எனக்கு என் கணவனுக்கு நான் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தாய்க்கு தந்தைக்கும் தாய்க்கும் இருக்காங்க. தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, தாய் என்ன பண்ணுவாங்க? என் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பக்கத்து ரூம்லயே தன் மகனும் தன்னோட மருமகளா இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னோட மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடி வந்து என்னமோனே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு விடிய பாப்பாங்களா? தன்னோட கணவன் தான் அவங்களுக்கு தன்னோட கணவன் தான் முக்கியம். ஒன்ன பாக்குறதுக்கு உன்னோட மனைவி இருக்கா, என்னோட கணவனை பாக்குறதுக்கு நான் தான் இருக்கேன்னு இப்படி இருந்து பாப்பாங்கல்ல. அவங்களோட சந்தோஷத்தையோ உடல்நிலையோ அவங்களோட மகிழ்ச்சியோ அவங்களோட வெற்றியை எல்லாத்துக்குமே காரணம் தாரம் 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 மட்டும்தான் சொல்லி இட உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக தாய் தாரம் பத்தி மிகச் சிறப்பாக பேசியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு தாய் சிறந்தவங்களா இல்லை தாரம் தான் சிறந்தவளா அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போ என்ன சொல்லதுக்கு அப்படிங்கிறதே தெரியலை. ஒரு மகனாக இருந்து பார்க்கும்போது எனக்கு தாய் வந்து 100% சிறந்தவள். அதில் மாசு மறுவற்றன்னு சொல்லுவாங்கல்ல, குற்றம் குறையே இல்லாத, சொல்லவே முடியாது, குறைகளே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஸ்தானம், இடம் யாருடைய இடம்னு சொன்னா ஒரு தாயினுடைய இடம்தான். தாயென்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்க தனித்தனியா கோவில் குளம் அலைவதுதான் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. ஓ ஓ சொல்லியிருக்காங்களா இல்லையா? தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, அம்மாவுக்கு பாதத்துல கற்பூரத்தை கொளுத்து. நிறைய பொண்டாட்டி பேச்ச கேட்டு பாதத்திலே கொளுத்தி வச்சு விடானுவேன். அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அன்னைக்கு அன்னைக்கு ஒரு தாய் உண்மையிலேயே அவங்க வந்து மகனுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. எங்கேயாவது மகனுக்கு மேல தாய் கேஸ் போட்டுறீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த தாய் மகனுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, என் மகன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு என்ன தனியா விட்டுட்டு என்ன ஜெயிச்சு போயிட்டான், நான் தனியா இருந்துகிட்டு இருக்கேன், அதனால அவன் எனக்கு ஜீவனாம்சம் தரணும், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அதுக்காக அவங்க ஜீவனாம்சம் எவ்வளவு ரூபா கேட்டிருந்தாங்க தெரியுமா? அதான் ரொம்ப ஆச்சரியமானது. நீதிபதிக்கே ஆச்சரியமாயி போச்சு. எனக்கு ஜீவனாம்சமாக 10 ரூபா தரணும் மாசத்துக்கு. அந்த 10 ரூபாயை அவன் என்ன செய்யணும்? கொண்டு தரணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழக்கு. நீதிபதி கேட்டார், என்னம்மா 10 ரூபா, இது ஒரு தொகையே இல்லை, அதையும் அந்த பையன்தான் கொண்டு வந்து தரணும்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்களாம், தொகைக்காக இல்லை சார், என் பிள்ளைய நான் மாசத்துக்கு ஒருக்கா நேராக பார்த்துருவோம்ல, அவன் கொண்டு தந்துட்டு போவான்ல, அதுதான் தாய், அதுதான் தாய் பாசம். அந்த அளவிற்கு ஒரு தாய் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்று சொன்னால் எவ்வளவு கடவுளுக்கு மேலே இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீடுகளிலும் தான் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் தாயை படைத்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். எவள் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நீ மீண்டும் பெற முடியாதோ, அவள்தான் தாய். யார் சொல்றார்? சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. என்னிடத்தில் ஏதாவது நற்பண்புகளை நீங்கள் காண்பீர்களேயானால் அந்த பண்புகளுக்கு காரணமானவள் என்னுடைய தாய்தான் என்று சொல்றார் விவேகானந்தர். அவர்கிட்ட ஏதாவது நற்பண்புகள் நீங்க சொல்லி அவர்கிட்ட இருக்க இல்லாத நற்பண்பு கிடையாது. அவ்வளவு பெரிய ஒழுக்க சீலர். அத்தனைக்கும் காரணம் யார் தாங்கிறாரு? என்னுடைய தாய் தான் அப்படின்னு சொன்னா, அந்த தாய் ஒரு ஆடவனை உருவாக்குகின்றாள், ஒரு கடவுள் போல. அபிராமி சிவகாமி மகமாயி கருமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன்
நான் தானம்மா. பொன்னோடு பொருள் வேண்டும் மகனல்ல தாயே, உன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. இனி இங்கு பிறப்பொன்று எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா அப்படின்னு சொல்லி பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று. நேரில் நின்று அதுதான் தாய். அந்த தெய்வத்தை நம்ம என்னைக்குமே பழித்தல் ஆகாது, குறை சொல்வது ஆகாது. சமீபத்துல கரூர்ல நடந்த சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பரிதாபமா 41 பேர் இறந்து போனாங்க. இந்த 41 பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, 12 வயசு பையன் கொடியை பிடிச்சிட்டு போய் நிக்கிறான் கூட்டத்துக்குள்ள. காலையில 5:30க்கே போய் என்ன செய்யான், காவல் நிக்கிறான். இதுக்கு யார் காரணம்? யோசிச்சு பார்க்கணும். பெரிய ஆட்களை விடுங்க, ஒரு 10 வயசு பையன் 1.5 வயசு பிள்ளை உள்ள நின்று இருக்கு. இது யாருக்கு, எங்க இந்த தவறு நடந்தது? எங்க? காலையில 5:30க்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கோம், கிளாஸுக்கு வாங்க, நீ ஸ்கூல் டீச்சர் சொல்லி பார்க்கட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 மணிக்கா? வேற வேலை இல்லை, போ சொல்லு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா 5:30 6 மணிக்கே என்ன செய்யறாங்க, பச்சை குழந்தைய கொண்டுட்டு உள்ள போய் நிக்கிறாங்க. 10 வயசு பையனுக்கு கையில கொடியை கொடுத்து வைக்கிறாங்க, நிக்க வைக்கிறாங்க. ஒரு தாய்க்கு தெரியாம இது நடந்து, தாய் நினைச்சா அதை தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அதை செய்யாத தாய்மார்கள் இன்றைக்கு தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். செல்லம் கொடுத்து செல்போனும் கொடுத்து, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தாலாட்டு மூலமாக ஒரு தேசபக்திய, தெய்வ பக்திய, இந்த மண்ணினுடைய பெருமையை, கலாச்சாரத்தை எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கடமை, உரிமை எல்லாம் யாருக்கு தான் இருக்கின்றது? தாய்க்கு தான் இருக்கின்றது. ஆனா அதையெல்லாம் இந்த தாய்மார்கள் செய்திருந்தா அந்த பிள்ளை 10 வயசு பிள்ளை கொடி பிடிச்சு நின்றுக்க மாட்டான். ஒரு அலட்சியமான போக்கு, அலட்சிய தாய்மார்கள் இன்னைக்குள்ள சூழல்ல நீங்க பார்க்க முடியும். பிள்ளை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அருமையான கலை. அதுக்கு யாருடைய பங்கு? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றோர்கள் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட. என் தாய் பிள்ளை எப்படி கெடுக்கிறான்னா, பாசம் நல்லதுதான். எதுவுமே அதிகமாயிட்டுனா என்னது? அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறின பாசம் அந்த குழந்தையை நஞ்சாக மாற்றி விடுகிறது. எனக்கு செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை, அடிக்கக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அவன் பிடிவாதம் பிடிக்கும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அதுதான் நல்ல தாய், நல்ல தகப்பன். பிடிவாதம் பிடிச்சு ஒரு பொருளை கேட்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு எதையுமே என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுத்துடக்கூடாது, கேட்கக்கூடியதை. அப்படி கொடுத்து பழக்குனா அந்த பிடிவாதம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். என்ன செய்வான்? 15-20 வயசு வரைச்சில 2.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி கேட்பான். வண்டி வாங்கி கொடுத்தா ரோட்டில் வச்சு ஆகுவான், வாங்கி கொடுக்கலன்னா வீட்டுல தொங்குவான், இல்லைன்னா உங்களை கத்தி எடுத்து என்ன செய்வான், கொல்லுவான். இதுக்கு யார் காரணம்னு சொன்னா நீங்கள் தான் காரணம். நீங்க கொடுக்கக்கூடிய பாசம், அதிகப்படியான செல்லம், அத்தனையும் அந்த பிள்ளைகளை உங்க தலையில தான் அது விடியும் என்பதை எந்த பெற்றோர்களுமே என்ன செய்திடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இந்த கண்மூடித்தனமான பாசம் மனைவியிடம் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. தொலைச்சி தெரியுமில்ல, அப்படியே உச்சி முட்டி என்ன செய்திருவா, செய்யணும்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு ஆள் இருக்கணும்னு நான் சொல்றேன். அவன் தான் கரெக்டா என்ன செய்வான், வருவான். கல்யாணத்துக்கு பிறகு திருந்தி நல்லபடியாக வாழ்க்கை நடத்திய எத்தனையோ பேர் உண்டு, பொய் கிடையாது. மனைவியினுடைய பாசத்திற்கு அந்த வலிமை உண்டு. தாயினால் செல்லம் கொடுக்கப்பட்டு குடிகாரனா போனவனையும் நல்லவனாக மாற்றக்கூடியது
ஒரு மனைவிக்கு உண்டு. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன? உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன்னு சொல்லி அந்த வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு நல்ல மனைவிக்கு உண்டு என்று சொன்னால், காந்தியடிகள் அழகாக சொல்லுவார். மனைவி ஆத்மா அந்த எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சிதையில் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது காந்தியடிகள் அழுகிறார். போய் கேட்குறாங்க, மகாத்மாவே உங்க அம்மா இறந்த பிறகு கூட நீங்க அழலியே, இப்போ இப்படி அழுகிறீங்களே சின்ன குழந்தை மாதிரி அப்படின்னு கேட்கும் பொழுதுதான், கொஞ்ச நேரம் என்ன அளவிடுங்க, வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த என்னை மகாத்மா காந்தியாக மாற்றிய ஒரு ஆத்மா எரிந்து கொண்டு இருக்கின்றது. கொஞ்சம் ஆமா, மாணிக்கம் எரிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அளவிற்கு அவர், அந்த கஸ்தூரிபாய் அவருக்கு அந்த அளவுக்கு அனுசரணையாக இருந்தார்கள். அவர் சத்திய சோதனையில் அவர் பண்ணாத கொடுமை கிடையாது, என்ன மாதிரி மோசமான ஒரு கணவன் கிடையாதுங்கிறார். அவ்வளவு கொடுமை. ஒரு நாள் நள்ளிரவுல நல்ல மழையில, இத்தனைக்கு அந்த கஸ்தூரிபாய்க்கு வயசு குறைவு, 18 வயசுக்குள்ளதான், அடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. அடிச்சு மிதிச்சு வெளியே தள்ளி விடிய விடிய அந்த அம்மா மழையில என்ன செய்யுது, அந்த இதெல்லாம் உண்டு, சத்திய சோதனை படிச்சா தெரியும். அந்த அளவு நான் கொடுமைப்படுத்திருக்கேன். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு, எனக்கு அகிம்சை அப்படிங்கக்கூடிய பொறுமை எங்கக்கூடிய ஒரு பாடத்தை கற்பித்தவள் யார் தான்? கஸ்தூரிபாய் தான். அவளிடமிருந்து தான் நான் அந்த பொறுமையை, அந்த அகிம்சையை, என்ன சொன்னாலும் தாங்கிக்கிடணும், என்ன செய்தாலும் பொறுத்துக்கணும் கூடியது அவள்கிட்ட இருந்து தான் நான் படித்தேன்னு சொல்றான்னு சொன்னா, ஒரு மனைவி மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு ஆடவனுக்கு என்ன செய்வாள், ஏற்படுத்தி தருவாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாரமே 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 அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உலக அழகி போட்டி, ஐஸ்வர்யா ராய் உலக அழகி போட்டி, அந்த போட்டியில ஒரு கேள்வி கேட்க, அவளுக்கு எதுக்கு தெரியுமா ஐஸ்வர்யா ராய்க்கு உலக அழகி பட்டம் கிடைச்சது? ரொம்ப அழகுதான், அது மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த ஐஸ்வர்யா ராய் அன்னைக்கு சொன்ன ஒரு அங்க அறிவு போட்டியும் வைப்பாங்க. வெறும் அழகை மட்டும் பார்த்து பரிசு கொடுக்கறது இல்லை, அறிவு போட்டியும் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த கேள்வி, ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் எப்பொழுது முழுமை அடைகிறாள்? இதுதான் கேள்வி. அப்போ ஐஸ்வர்யா ராய் சொல்றாங்க, ஒரு பெண் தாயாகும் போது அவள் முழுமை அடைகின்றாள். எல்லா பெண்களுமே தாரமாகவே இருப்பதற்காக விரும்புகின்றார்கள். தம்பி அழகா சொன்னார்ல, அப்படி இருக்கா? எல்லாருக்கும் என்னவாகிறதுல தான் பெருமை இருக்கின்றது. தாயாக மாறும் பொழுதுதான் அந்த முழுமை, அந்த பொறுமை அடைகின்றது என்று சொன்னால், தாரம்தான். அந்த தாரத்திற்கே தாய் என்பதில் ஒரு பெருமை, ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு பெண்மை முழுமை பெறுகிறது என்று சொன்னால், அந்த தாய்மை, அந்த தாய்தான் ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றாள் என்ற என்னுடைய தீர்ப்பினை சொல்லி, தாய் என்பது சிறப்பு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னாலும், இப்ப நம்ம தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். ஒரு பெண் எப்பொழுது வெற்றி பெறுகிறாள், முழுமை அடைகிறாள், பெருமை அடைகிறாள், அது இல்ல தலைப்பு. தலைப்பு என்னன்னு சொன்னா, ஒரு ஆடவனின் வெற்றிக்கு யார் காரணம்? வெற்றி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பாதி வரைக்கும் தான் வேணும், கூடி போனா ஒரு 30 வயசு வரைக்கும் தான் ஒரு பெண் இருக்கின்றாள். ஆனால் அதுக்கு பிறகுதான் அவன் வாழ்க்கையில் சாதிக்கவே ஆரம்பிப்பான். 20-25 பேருக்கு தான் சாதிப்பான். 70 வயசு வரைக்கும் போறான்னு சொன்னா, அந்த பிற்பகுதியில் முழுக்க முழுக்க அவன் கூட இருக்கிறது யாரு? அதுக்கு பிறகுதான் அவன் பிரச்சனை, அதான் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளே அதுக்கு பிறகுதான். தாயும் தகப்பனோடும் இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் அவ்வளவு பெருசு இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க என்ன செய்திருவாங்க, சமாளிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் நம்ம நேருக்கு நேர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. நஷ்டங்களை இருக்கும்ல, தொழில் ஆரம்பிப்பான், நஷ்டம், உடனே களத்தி என்ன செய்யணும், கொடுக்கணும், காப்பையும் செய்யணையும். அப்பதான் அவ யாரு, மனைவி. அவனுக்கு ஒரு ஆறுதல், விடுங்க, இதுக்கு போட்டா பயந்துட்டு இருக்கீங்க, நீங்க முடியும், உங்களால முடியும், உங்களால செய்ய முடியும், இந்தாங்க செய்யுங்க, அடுத்தது ஆரம்பிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆறுதல், அப்படிங்கக்கூடிய ஒரு ஊக்கம், உற்சாகம், இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? தாரம்தான் கொடுக்க முடியும்.
அது அந்த இடத்தை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, நிரப்பவே முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு 60 வயசுக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளமையெல்லாம் போய் உடலெல்லாம் தளர்ந்து கலெக்டராக இருந்திருப்பான், தாசில்தாராக இருந்திருப்பான், பெரிய ஒரு இயக்குனராக இருந்திருப்பான், எல்லாம் இருந்திருப்பான். ஆனால் 60 எல்லா வயசுலையும் எல்லா வாய்ப்புகளும் இல்லை. ஒரு வயசில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், புறக்கணிக்கப்பட வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். புறக்கணிப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. இந்த புறக்கணிப்பு வரும்போது உடம்பு தளர்ந்தாச்சுன்னா நம்மளாலையும் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, ரிட்டையர்ட் ஆயிடுவான். அப்போ வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு கூடவே ஆறுதலாக இருக்கக்கூடியது யார்? அந்த நேரத்துல கூடவே இருந்து தாங்கக்கூடியது யார்? ஒவ்வொரு நேரமும் ஒரு விரக்தியில பேசுவான், ஐயே இப்படி ஆயிட்ட, ஐயே போக முடியலையே, நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? அப்போ அந்த நேரத்தில் அவனை அப்படியே விட்டுட்டா மென்டல் ஆயிடுவான். தான் உண்மை. அப்படியே விட்டுட்டான்னு சொன்னா, ஏன்னா 24 மணி நேரமும் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரமும் ஓடி ஆடி வேலை செய்து ஆட்களை பார்த்து பழகி ஊரா சுற்றி அங்கே போயிட்டு வந்தவனுக்கு வீட்டுக்குள்ள உட்காரணும் அப்படிங்கும்போது ஒரு கஷ்டம் வரும். உடல்நிலையில் குறைவுங்கக்கூடியது ஒரு பெரிய விரக்தி ஏற்படுத்தும். புலம்ப ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அவன் கண்டிப்பாக என்ன செய்திருவான், வைத்தியமாகி சீக்கிரம் அவனுடைய ஆயுள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், முடிய வேண்டியது இருக்கும். அப்படிதான் இருக்கு. மனைவி இல்லாமல் ஒரு கணவன் இருக்கான்னு சொன்னா அதுதான் நிலைமை அந்த மாதிரி. ஆனால் நம்ம புலம்பலை கேட்கறதுக்கு, அந்த புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் இல்லை, கவலைப்படாங்க, இதுக்கு போட்டு கவலைப்பட்டு இருக்காங்க, சும்மா இருங்க, இது இப்படி தான் இருக்கும், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், பக்கத்திலே இருந்து அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி அவனை ஆற்றுப்படுத்தி அவனுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அது ஒரு மனைவிக்கு மட்டுமான இடம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார். பேருக்கு தான் பிள்ளை 4 பிள்ளைகளை வளர்த்து 4 கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்காக தோட்டம் துறவெல்லாம் விற்று வட்டிக்கு கடன் வாங்கி வட்டியெல்லாம் அடைச்சி முடிச்சு அப்படியெல்லாம் செய்திருப்பான், ஓடி இருப்பான் அந்த பிள்ளைகளுக்காண்டி. ஆனால் 4 பிள்ளைகளை பார்த்தாலும் அங்கே மூத்தவனுக்கு வீட்டுக்கு போ, இளையவன்ட்டு நடுவுள்ளவனு வீட்டுக்கு போ, அங்கே எப்போ நீங்கள் அங்கே பார்த்துக்கிடுங்க, எப்போ அங்கே பார்த்துடுங்க. நீ அந்த தகப்பனை, அந்த கலெக்டரை, அந்த தாசில்தாரை, அந்த ஜமீன்தாரை பெத்த பிள்ளைகள் என்ன செய்யும், பந்தடிக்கும். அப்போ தெரியும் வாழ்க்கை, அப்போ தான் புரியும் வாழ்க்கை. அப்போ தான் இவன் பார்ப்பான். அந்த நேரத்துலலாம் பொண்டாட்டி சொல்லதை சிலவன் கேட்க மாட்டான். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கேன், உனக்கு என்ன, சும்மா இரு, நீ வாயை பொத்திக்கிட்டு இரு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீயே அடக்கி வச்சிருப்பான் நிறைய பொம்பளைகளை. அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைகள் பந்தடிக்கச்சில தான், ஐயே இந்த பிள்ளைகளுக்காண்டியா சொத்தை விற்றோம், இதுக்காண்டியா நம்ம தோட்டத்தை வட்டிக்கு கடன் வாங்கி அவன்கிட்ட யாச்சும் வாங்கிட்டு இருந்தோம், இந்த பிள்ளைகளுக்காண்டியா நம்ம இப்படி உழைச்சோம், சாப்பாடு தரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதே, இப்படி இருக்கேனே அவன் வேதனையில் அழுதுகிட்டு இருக்கும்போது தான் அந்த மனைவி, இவனுங்க என்னங்க இவனுங்க பிள்ளைகள் அன்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு போயிட்டானுவேன், அவ்வளோதானே, நீங்கள் உங்கள் கடமையை செய்து முடிச்சிட்டே, சும்மா இருங்க, நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் உயிரோடி இருக்கும் வரை உங்களை நான் என்ன செய்துக்கிடுவேன், பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லுகின்றாளே. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே. மனைவின்னு சொல்ல மாட்டான், தெய்வம்னு சொல்லிடுவான். தாயை தெய்வம் என்று சொல்லுது இயல்பு, ஏன்னா சொல்லிதான் ஆகணும். உடல் ரீதியா கஷ்டப்பட்டிருக்கா, இரத்த சம்பந்தம், ஆனா எந்த சம்பந்தமும் இல்லை. நமக்கு இரத்த சம்பந்தமா மனைவிக்கு நமக்கும் கிடையாது. எங்கேயோ இருந்து வந்து கண்ணீரும் பூங்கொடியும் ஒன்றுன்னு சொல்றார் கண்ணதாசன். எப்படி கொடி, அது பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் என்ன மரம், வேப்ப மரமா பனை மரமா என்ன மரமா, அது படந்துரும். அது கொடிகளுக்கு எப்படி ஒரு பண்போ அதுபோல பெண்களுக்கும் அந்த பண்பு உண்டு. கேட்டிருக்கேன், கலெக்டரா அவன் பெரிய இவனா குடிகாரனா எவனா இருந்தாலும் அவன் தானே சுற்றி தான் வாழ்க்கை. நீ அவனை அப்படி கொடி மாதிரி படந்துக்கிடா பாத்தியா, அதுதான் பெண். அவள் தான் யாரு, தாரம். அதனால்தான் இவரு பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். கால சுமை தாங்கி போல மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் குறையுமடி தனியுமடி. ஆலம் விழுதுகள் போல்
உறவுகள் 1000 இருந்து என்ன, எத்தனை உறவுகள் இருந்தால் என்ன? ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், வேறென நீ இருந்தாய். ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆடவனுடைய வாழ்க்கையில் வேர், வெற்றி அத்தனையும் யார்தான்? வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து வீடாதிருந்தேன், ஏன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அந்த வேறாக ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு, ஒரு ஆணுக்கு இருப்பதினால்தான் அவன் சாதிக்கின்றான். துணிச்சலாக மகிழ்ச்சியை, வாழ்க்கையை எதிர்கொள்கின்றான். அத்தனை மகிழ்ச்சியையும், குழந்தை மகிழ்ச்சியை யார் தான் தரணும்? தாரம் தான் தரணும். அத்தனை மகிழ்ச்சியையும் வீட்டிற்குள், வீட்டையே ஒரு சொர்க்கமாக, கோவிலாக மாற்றக்கூடியது அந்த தாரம்தான், அவள்தான். அவள் நினைத்தால்தான் அந்த ஆடவனுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். ஆகவே ஆடவனுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணம் அது தாரமே, தாரமே, தாரமே என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.